இந்த கடகம் ராசிக்கு இந்த சனி வக்கரம் ஆகிறதுனால 3 முக்கியமான நன்மைகள் இருக்கு. அந்த நன்மைகளுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ஏற்கனவே நம்ம சனி வக்கர பெயர்ச்சி பலன்களை போட்டிருக்கிறேன் கடகராசிக்கு. அதுல சில விஷயங்கள் நெகட்டிவா கவனமா இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லியிருப்பேன். ஆனா நன்மையான விஷயத்தை கொஞ்சம் குறைவா தான் சொல்லியிருக்கிறேன். ஆனா ஸ்பெசிபிக்கா இந்த 3 விஷயம் மாற்றம் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த கடகம் ராசிக்கு 7 குடிவனும் 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி, இந்த சனி பாத்தீங்கன்னாக்க 9ஆம் பாவகத்துல வக்கரமாகுது. இப்ப நீங்க சப்போஸ் கடக ராசி வேற லக்னமா இருந்தாலையும் உங்களுக்கு இது பொருந்தும், கடக லக்னமாக இருந்து வேற ராசியா இருந்தாலையும் உங்களுக்கு பொருந்தும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு 8 குடியவன் வக்கரமாகிறாரு 9ஆம் பாவகத்துல, 7 குடியவன் சனி வக்கரமாகிறாரு 9ஆம் பாவகத்துல. 9ஆம் பாவகம் என்பது அதிர்ஷ்டஸ்தானம், பாக்கியஸ்தானம். இந்த பாவகத்துல இருந்து வக்கரமாகுது. இந்த வீட்டின் அதிபதி குருவோட பார்வையில, குரு ராசிலேயே இருக்கு, அதாவது கடகத்திலேயே இருக்கு குரு. இதோட பார்வையில, குருவோட பார்வையில இந்த சனி இருக்கு. அப்போ 3 முக்கியமான நன்மைகள் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த கடகத்துக்கு சனி 9ஆம் பாவகத்திலிருந்து வக்கரம் ஆகிறதுனால முதல் நன்மை என்ன அப்படின்னாக்க, 7 குடியவன் வக்கரம் ஆகிறதுனால வாழ்க்கை துணைவர் வகையில் ஆதாயங்கள் ஏற்படும். குறிப்பா சொத்து, முக்கியமா சொத்து கிடைக்கும், அல்லது பூர்வீக சொத்து கிடைக்கும், தந்தை வழி சொத்து கிடைக்கும், நிலம் அல்லது வீடு போன்றவை புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்போ அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சொத்தில் பங்கோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேக்சிமம் அது மனைவி வழியில வரக்கூடிய சொத்தா இருக்கலாம், அல்லது கணவன் வகையில வரக்கூடிய சொத்தாக இருக்க வாய்ப்பு உண்டு. முதல் நன்மை. 2வது நன்மை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது 2வது நன்மை. மறுமணம் ஆகாம வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வரன் செட் ஆகி மறுமணமே ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம் சார்ந்த விஷயத்துல பாசிட்டிவ் இருக்கு. அதே போல காதல் போன்றவை இருக்கு. ஏற்கனவே ஒரு உறவு இருந்தது, அந்த உறவு பிரிஞ்சு போச்சு, மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்போ அல்லது மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். இதை நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இதுலதான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது உங்களுக்கு வாழ்க்கை துணைவரை பிரிந்திருக்கீங்க, தனித்திருக்கீங்க, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நட்பு அல்லது உறவு இருந்து அந்த உறவு விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, மீண்டும் அது சேரத்துக்காக முயற்சி பண்றீங்க, அந்த முயற்சியிலும் சக்சஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது பாசிட்டிவான விஷயமா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாண வாழ்க்கையில் இருக்கீங்க, திருமண வாழ்க்கையும் ஃபார் பெட்டரா போயிட்டு இருக்குது, இந்த நேரத்துல இந்த 3வது நபருடைய உறவு அல்லது ஏற்கனவே பழகினவங்க, ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தவங்க, ஏற்கனவே ஒரு நட்பா இருந்தவங்க திரும்பி உங்க வாழ்க்கையில வராங்க, மீண்டும் சந்திக்கிறீங்க, இந்த நேரத்துல அதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாதான் பேர் கெடும், புகழ் குறையும் அப்படின்னு நம்ம அந்த வீடியோல சொல்லி இருக்கிறது. அதுதான் நம்ம கரெக்டா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ நம்ம இந்த நேரத்துல ஒரு ஏற்கனவே திருமண உறவில் இருக்கும்போது புதிய உறவு வருதுனாக அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும், அல்லது அதை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. அதே போல திருமணம் ஆகல அப்படின்னாக்க புதிய உறவு வருதுன்னா அந்த உறவு ஏத்துக்கலாம், ஆனாலும் அவங்களோட கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் பழகிறது நல்லது. அதே சமயத்துல இது தொடர்ந்து பழகுறீங்க, தொடர்ந்து ஒரு நட்பு ஏற்படுதுன்னா அவங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு பொருத்தம் இருந்தாக பெற்றோர்களோட சம்மதத்துல கல்யாணமும் பண்ணிக்கலாம். அதற்கான சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த காதல்ல ஜெயிக்கணும், காதல் உங்க ஜாதகப்படி சக்சஸ் ஆகணும் அப்படின்னு விதி இருக்குன்னு வச்சுங்களேன், ஜாதகப்படி விதி இருக்குனாக உங்களுக்கு காதல் வந்திருக்கும். ஆனா தசாபுக்தி சரியில்லை அப்படின்ற காலகட்டத்துல, அஷ்டமத்து சனி காலகட்டத்துல அந்த காதலை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, காதல் வந்தது ஆனா அது பிரிஞ்சும் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்க ஜாதகப்படி அந்த காதல் சக்சஸ் ஆகணும்ன்ற கர்மா இருக்குன்னாக அந்த காதல் உங்களை தேடி வரும், மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். ஸோ 7ஆம் அதிபதி வக்கரமாகிறதுனால இந்த நன்மைகள்லாம் இருக்கு. இதுல சில விஷயம் நெகட்டிவ் இருக்கு, அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதை அதிகமா சொல்லியிருப்பான் அந்த வீடியோல, அதுக்காக தான் மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான முக்கிய காரணமே. அதே போல 8ஆம் அதிபதி வக்கரமாகிறாரு. 8 குடியவன் வக்கரமாகிறது நல்லதுதான். அந்த வகையில கஷ்டங்கள் குறையும், கடனை குறைப்பீங்க, விரயங்கள் குறையும், சுப விரயங்கள் ஏற்படும், தொலைதூர பயணங்கள் ஏற்படும். குறிப்பா வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்திற்கோ வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுதான் மிகப்பெரிய நன்மையும் கூட. அல்லது வெளிநாட்டிலேயே இருக்கிறீங்கன்னா கூட ஒரு டெபுடேஷன் மாதிரியே கொஞ்சம் லீவ் எடுத்துட்டு கூட இந்தியா வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை, அல்லது உங்க தாய்நாட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும்.
ஸோ ஒரு நீண்ட தூர பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொத்துக்கள் வகையில ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நன்மை. அதே போல ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்க, அதுக்காக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, அல்லது கவர்மெண்ட் ஜாபுக்காக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நம்ம ஜாதகத்துல அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தம் இருக்கணும். உங்க ஜாதகத்தையே வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ சூரியன் பாருங்க, இதுதான் சிம்மம். சிம்மத்துல உங்க ஜாதகத்துல இங்க ஆட்சி பெற்று இருக்கு, அல்லது மேஷம், இது மேஷத்துல கடகத்துக்கு இது 10ஆம் பாவகமாவே வரும். இந்த இடத்துல சூரியன் உச்சமா இருக்கு, ஆனா பரணி நட்சத்திரத்துல இங்க இருக்கணும். அதே போல இங்க இருக்கக்கூடிய சூரியன் பூரம் நட்சத்திரத்துல இருக்கணும், அல்லது மகரத்துல சூரியன் இருந்து திருவோணத்துல இருந்தாலும் சரி, அல்லது உத்திராட நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, அவிட்டத்துல இருந்தாலும் சரி, இங்க சூரியன் இருந்தாலும் சரி, அல்லது ரிஷபத்துல சூரியன் இருக்குன்னாலையும் உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க கடக லக்னமாகவே இருக்கீங்கன்னா 10 குடிவன் செவ்வாய் இங்க ஆட்சி பெற்றோ, அல்லது இந்த இடத்துல விருச்சகத்துல ஆட்சி பெற்று இருந்தோ, ஈவன் இங்க சுக்கிரனோட வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் ஓகே. அதே போல சூரியன் இங்க நீச பங்கம் ஆயிருந்தாலும், அதாவது துலாமல சூரியன் இங்க சுக்கிரன், சிம்மத்துல சுக்கிரன், இப்படி இருந்தா நீச பங்கம், அல்லது துலாமலேயே சூரியனும் இருக்கு சுக்கிரனும் இருக்கு அப்படின்னாலையும் ஓகே. இந்த மாதிரி சூரியனை வச்சாவது அட்லீஸ்ட் ஒரு ஐடென்டிஃபை பண்ணீங்க. இந்த மாதிரி நான் சொன்ன அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்குன்னா அப்ப நீங்க அரசு பணிக்கு படிக்கலாம், அல்லது நீங்க அரசு பணியில் ஆல்ரெடி இருக்கீங்கன்னாக நீங்க ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணலாம். அந்த ப்ரொமோஷன் கூட வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இதெல்லாமே நன்மை இருக்கு. ஸோ அப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க இந்த வகையில வேலை தொழில் வகையில நன்மை இருக்கு, தொலைதூர பயணங்கள் வகையில ஆதாயங்கள் இருக்கு. பணம் கூட பாத்தீங்கன்னா தேவையில்லாத விரயம், தேவையில்லாத கஷ்டம்ன்றது குறையும், பண வருமானமும் வரும். அதே போல சுப விரயம் தான் ஏற்படுமோ தவிர அனாவசிய செலவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய போறது கிடையாது. அப்போ கர்மா உங்களுக்கு குறையக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமத்து சனியா இருக்கும்போது நிறைய கர்மாவை கழிச்சிட்டீங்க, நிறைய துன்பங்களை பட்டாச்சு, நிறைய துன்பத்திலிருந்து விடுதலை ஆயாச்சு. இப்போ பாக்கியஸ்தானத்துல சனி இருந்து வக்ரமாகுதுன்னா அந்த பாக்கியஸ்தானம் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகும், 9ஆம் பாவகமும் ஆக்டிவேட் ஆகும். அந்த பாவகம், இந்த சனியுடைய பாவகம் அதாவது கடகத்துக்கு 7 குடிவன் 8 குடிவன், அந்த பாவகமும் ஆக்டிவேட் ஆகும், அந்த கிரகமும் ஆக்டிவேட் ஆகுது. அதாவது சனி வக்ரமாகுதுன்னா உக்கிரமாக செயல்படும், ரிவர்ஸ்ல செயல்படுது. ரிவர்ஸ்லன்னா என்னன்னா கீழெல்லாம் வர்றதுல இங்கேதான் இருக்கு, நட்சத்திர பாதம் மட்டும்தான் ரிவர்ஸ்ல வருது. இப்ப ரேவதி 2ஆம் பாதத்துல இருக்குன்னா அது 1ஆம் பாதம், அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வருது. அப்போ சனியோட சாரத்திலேயே வரும்போது இடத்துல இந்த அக்டோபர்ல இருந்து அடுத்த டிசம்பருக்குள்ள பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய வரும். இந்த எதிர்ப்பாளினர் உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க, கருத்து வேறுபாடு இருக்கீங்கன்னா அதற்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும். நம்ம ஜாதகத்துல தோஷங்கள்லாம் இல்லைனாக்க உங்களுக்கு அது சேரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனாலும் சில பேருக்கு இந்த எதிர்ப்பாளினர் வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். 3வது நபருடைய தலையீடு, குறிப்பா நல்லா போயிட்டு இருக்கிற குடும்பம் 3வது நபரை அலோ பண்றீங்க, 3வது நபர் நம்ம குடும்பத்துல வராருனாக்க அது குடும்ப வாழ்க்கை பிரிச்சிடும். அது சொந்தமா இருக்கலாம், அல்லது நண்பர்களா இருக்கலாம், அல்லது ஒரு தேவையில்லாத ஒரு நட்பு உறவா கூட இருக்கலாம், எதிர்ப்பாளினர் உறவா கூட இருக்கலாம். அது கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்கும். அதே சமயத்துல இந்த சனியோட பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால அலைச்சல்கள், பயணங்கள் இதெல்லாமே இருக்கும், ஆனா ஆதாயத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த கடக ராசிக்கு பொறுத்தவரையிலும் கர்மா ஏற்கனவே குறைஞ்சு போயிடுச்சு, வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். ஏற்கனவே நம்ம அந்த சனி வக்ரமா இருந்துச்சுனாக உங்க ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இடமாற்றமே கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். சனி வக்ரம் ஆகாதவங்க மட்டும் சப்போஸ் இந்த நேரத்துல உங்க இருக்கிற இடத்துலயே இருக்கிற ஒர்க் பண்ற கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுங்க, புதிய வாய்ப்பு கிடைக்காம பழைய வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்றது நம்ம அந்த வீடியோல சொல்லியிருக்கிறோம். அதே தான் இப்பயும் சொல்றேன். அதே சமயத்துல இந்த குருவும் உங்களுக்கு உச்ச குருவா இருக்கிறார் அக்டோபர் மாசம் வரலும். இந்த அக்டோபர் வரலும் ராசியில இருக்கக்கூடிய குரு சின்ன சின்ன குழப்பங்களை கொடுப்பாரு, மன அழுத்தத்தை கொடுப்பாரு. அதே போல உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கணும். உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள், குறிப்பா இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான். ஆகஸ்ட்ல இருந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலையில எதிர்பார்க்கலாம் நீங்க இடமாற்றத்தை, அல்லது ஊதிய உயர்வை, அல்லது பதவி உயர்வு ஆகஸ்ட்ல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்பவே கிடைச்சிருக்கும், அதாவது பதவி உயர்வோ அல்லது புதிய வேலை வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கும். அல்லது இன்னும் கிடைக்காதவங்களுக்கும் இந்த ஆகஸ்டுக்குள்ள கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே உண்டு. ஆனா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல குழப்பங்கள்ல இருந்து ஒரு தெளிவான முடிவெடுங்க, அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
மேலும் ஆகஸ்ட்ல இருந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவாவே இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்துக்குமே ஆகஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வேலையில பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அல்லது ஊதிய உயர்வு போன்றவை நீங்க எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த குரு வந்து அதிசாரமா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடும். அக்டோபர்ல இருந்து அப் டு ஜனவரி வரலாம். அப்போ அதிசார பயிற்சியால குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையிறது போன்றவை ஏற்படும். திடீர்னு தனவரவும் ஏற்படும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ராகுவுக்கு இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படும். பொதுவாகவே உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளா இந்த வக்கர காலத்திலே குறைஞ்சிரும்ன்றது அதுதான். அதை வச்சுதான் சொன்னது. இந்த குருவோட டிரான்சிட் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வர்றது உங்களுக்கு நன்மைதான். குடும்பம் அமையாத குடும்பம் அமையும். அதே போல வருமானமும் திடீர்னு வருமானமும் வரும். கொடுத்த பணத்தை வாங்க முடியலன்றவங்களுக்கும் கொடுத்த பணம் ஏதோ ஒரு வகையில கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அதே போல சொத்துக்கள் வகையில சுப விரயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த குருவோட அதிசார பயிற்சி உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அதே போல உங்களுக்கு வந்து டிசம்பர் மாசம் இந்த ராகு கேது பயிற்சி ஆயிடுது. இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் அதே போல ராசிலேயே கேதுவும் வந்துடும். கேது குரு சேர்க்கை. அப்போ ராகு 7ஆம் இடத்துல இருக்குன்னாக்க உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க இந்த வக்கர காலத்திலேயே வந்து இந்த குரு உச்சமாயிருக்கிறதுனால புத்திரபாக்கியம் கிடைக்கிறது போன்றவெல்லாம் இப்பவே உண்டு. அதாவது இந்த காலகட்டத்துல ஜூலை 26ஆம் தேதியில இருந்து அப் டு டிசம்பருக்குள்ளேயே புத்திரபாக்கியத்துக்காக முயற்சி பண்றீங்க, இன்னமும் புத்திரபாக்கியம் கிடைக்கல, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கான நல்ல பாசிட்டிவான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது திருமணம் ஆன உடனே கூட புத்திரபாக்கியம் உடனே கிடைக்கக்கூடிய அந்த புத்திர பாக்கியத்துக்கான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே சில பேருக்கு உண்டு. சோ இல்லத்தில் ஒரு புதிய வரவு, புதிய நபருடைய வருகையும் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு சில குடும்பங்களில் ஏற்படும். சோ அந்த வகையில 7ஆம் இடத்துல ராகு வரும்போதும் 7ஆம் இடத்துல பொதுவாகவே ராகு இருந்தாக திருமணம் ஆகும், எதிர்பாலின் உறவும் வரும். அதுல நீங்க சில பேர் வந்து கவனமா இருக்கணும். கல்யாணம் ஆகல, இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா காதல் வரும். அதை வந்து நீங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அவங்க ஜாதகத்தையும் பார்த்து அவங்க கிட்ட பழகி அவங்கள எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்களுடைய சம்மதத்துல பொருத்தம் இருந்தாக, ஜாதக பொருத்தம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த 7ஆம் இடத்துல ராகு வர்றதுனால கேது குரு சேர்க்கை ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு ஏற்படும். இந்த டிசம்பர்ல இருந்து டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி வந்துடுது. அப்போ ராகு 7ஆம் இடத்துலயும் கேது ராசியில இருக்கும்போது ஒரு மன அழுத்தம், குழப்பங்கள், ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு, விரக்தி மனப்பான்மையும் கொஞ்சம் இருந்தாலும் உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. விரக்தியும் வரும், ஹாப்பியும் வரும், மாறி மாறி இருக்கும் மனநிலை. அதே சமயத்துல இந்த நேரத்துல இந்த பழைய பகை, இந்த சில தேவையற்ற உறவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் வந்து இந்த ராகு கேதுவால பாதிக்கப்படாது. இதை பத்தி தனிப்பட்ட வீடியோ ஒன்று போடுற ராகு கேது பயிற்சி பத்தி, அந்த சீரீஸ் நம்ம வந்து அடுத்த மாசம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த விஷயத்த ஒரு இனிஷியலா நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். பட் இந்த ராகு கேதுவால நன்மை உண்டு, பணவரவில் நன்மை உண்டு. சில உறவு நிலை தேர்ட் பர்சனோட இன்டர்ஃபியரால நேம் கட்டுறது அல்லது புகழ் குறையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதுலதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அல்லது பழைய பகையை தூசி தட்டுறன்னு போயிட்டு ஏதாவது ரொம்ப வழக்கு, இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையும் வரும். அப்போ கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது, கடல் கடந்து போறது நல்லது, ஊர் விட்டு ஊர் வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது நல்லது. இந்த நேரத்துல வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க வந்து முக்கியமா வெளியூர் ஷிஃப்ட் ஆகுறது, வெளியூருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்கிறது, இதெல்லாம் பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இது வந்து ராகு கேது பயிற்சிக்காக சொல்லக்கூடிய விஷயம். அதாவது டிசம்பருக்கு மேல உங்களுக்கு. ஆனா இப்ப கோச்சாரத்துல சனி வக்கரமாகிறதுனால ஏற்படக்கூடிய 3 நன்மைகள் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சொத்து வரும், சொத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க அல்லது வீடு குடிபுகுவீங்க புது வீட்டுக்கு. மேலும் இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணம் ஆகும். அதே போல இந்த நேரத்துல பண வரவில் சுப விரயங்கள் மட்டும்தான் ஆகும். அதே போல இந்த காலகட்டத்துல ப்ரொமோஷன், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஊதிய உயர்வு கிடைக்கிறதும் சில பேருக்கு ஏற்படும். நல்ல மாற்றங்களும் சில பேருக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம்.